ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு.க. அன்வர் பாட்ஷா அவர்கள். உழைப்பால் விதியை வெல்வோம். எல்லாம் என் விதி, என்ன செய்வது என புலம்பும் மக்களுக்கு விதி என்பது இயற்கையானது. உன் முயற்சியை மறந்து, உழைப்பை மறந்து ஏன் விதியை நொந்து கொள்கிறாய்? மானிடனே, உனக்கு அறிவை கொடுத்து உழைக்கும் திறனும் முயற்சிக்கும் வல்லமையையும் வழங்கியுள்ளதே இறையாற்றல். அதை மறந்து புலம்புவது ஏன்? சோர்வின்றி, காலம் தாழ்த்தப்படாமல் விடாமுயற்சியுடன் உழைப்பவர்கள் இயற்கை விதியை கூட வென்று கொள்வார்கள், வெற்றி கொள்வார்கள். இதை கூறும்போது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. 2 குறுநில மன்னர்களுக்கிடையே போர் மூழும் சூழல் ஏற்பட்டது. அவர்கள் எதை செய்வதானாலும் அவர்கள் இருவருக்கும் பொதுவான ஒரு குருவிடம் சென்று ஆலோசனை பெற்ற பிறகே எதையும் செய்வார்கள். அந்த குருவோ தவ வலிமை மிக்கவர், தவ ஞானி, இறை ஆற்றலுடன் முக்காலம் உணர்ந்த ஒழுக்க சீலர். 2 குறுநில மன்னர்களில் முதலாமவர் சற்று படைபலம் மிகுந்தவர், திறமைசாலி. இவர் ஒரு நாள் குருவை சந்தித்து, குருவே, நான் என் எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் சூழல் ஏற்பட்டுவிட்டது. போரில் எனக்கு வெற்றி கிட்டுமா இல்லையா என தங்களின் யோக சக்தியால் அறிந்து சொல்லுங்கள் என்றான். குருவும் சிறிது நேர தியானத்திற்கு பின், இந்த போரில் நீதான் வெற்றி பெறுவாய் என்று கூற, அதை கேட்டு மகிழ்வுடன் சென்றான் மன்னன். மறுநாள் 2ஆம் மன்னன் குருவிடம் வந்தான். இவனிடம் படைபலம் சற்று குறைவுதான், ஆனாலும் தைரியசாலி. அவனும் குருவிடம், தனக்கு வெற்றி கிடைக்குமா, சற்று உங்கள் தியானத்தில் அறிந்து சொல்லுங்கள் என வேண்டினான். குருவும் சிறிது நேர தியானத்திற்கு பின், இந்த போரில் நீ தோல்வியடையும் வாய்ப்பே அதிகமுள்ளது என்றார். அடிப்படையில் இந்த மன்னன் தன்னம்பிக்கையும் வலிமையும் மன உறுதியும் மிக்கவன். எனவே குரு சொன்னதை கேட்டு மனம் கலங்கவில்லை. நேராக தன் நாட்டிற்குச் சென்று தன்னுடைய பாதுகாப்பு அமைச்சர், தளபதி, முன்னணி வீரர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்று கூட்டி, இன்றிலிருந்து போருக்கான அனைத்து ஒத்திகைகளும் தொடங்கட்டும். அது மட்டுமல்லாது, வீட்டுக்கு ஒருவரை தயார் செய்யுங்கள், குதிரைகளை தயார்படுத்துங்கள், ஆயுதங்களை கூர்தீட்டுங்கள், வெற்றிக்கான வாய்ப்பு ஒன்றை கூட தவறவிடக்கூடாது என்றான். முதலாவது மன்னனோ வெற்றி செய்தி முதலிலேயே கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் காலத்தை கழித்தான். வீரர்களும் மமதையினால் அஜாக்கிரதையாக இருந்தனர். போருக்கான நாள் வந்தது. 2 நாட்டு வீரர்களும் எதிரெதிரே அணிவகுத்தனர். நீண்ட போருக்குப் பிறகு 2ஆம் நாட்டு வீரர்கள் கடும் பயிற்சியுடன் போரில் ஈடுபட்ட காரணத்தால் அதன் விளைவாக போரில் மிகச் சுலபமாக முதல் நாட்டை தோற்கடித்து அவர்களின் கோட்டையை பிடித்து முதல் நாட்டு மன்னன் சிறைபிடிக்கப்பட்டான். தண்டனைக்கு முன் அம்மன்னன் குருவை காண விரும்பினான். அதன்படி அவன் குருவின் முன் நிறுத்தப்பட, உங்கள் வாக்கு பொய்த்துவிட்டதே, இது நியாயமா, சரியா என்று குருவிடம் கேட்க, குரு சிரித்து கொண்டே, உழைப்பவர்களுக்கே இந்த உலகம் சொந்தம். உன்னிடம் திறமை இருந்தும் நீ உனது வெற்றிக்கு உழைக்கவில்லை, அலட்சியப்படுத்தினாய், அலட்சியமாக இருந்தாய், அதன் பலனை அனுபவிக்கிறாய். உன் எதிரி மன்னனோ ஊன் உறக்கமின்றி கடும் உழைப்பால் தன்னை தயார்படுத்திக் கொண்டான். திறமை இருந்தும் உழைக்கத் தவறினால் உழைப்பு திறமையை வென்றுவிடும். இதை யாராலும் மாற்ற இயலாது. விதியை வெல்லும் ஆயுதம் விடாமுயற்சியும் உழைப்புமே. இதை உணர்க என்று கூறினார். உண்மைதானே? இதை நாமும் உணர்ந்து கடைபிடித்து வாழ்க்கையில் உழைப்பால் உலகில் உயர்வோம். நம் முகத்திற்கு ஒரு முகவரி ஏற்படுத்துவோம். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் மு.க. அன்வர் பாட்ஷா அவர்கள்.